ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு ஒரு மூலிகை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, சஞ்சீவி வேர். ரொம்ப ரொம்ப அருமையா கிடைப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு வேர் இது. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா பெருசாலாம் வராதுங்க, ரொம்ப விலை. ஸோ சின்னது தான் நம்மக்கிட்ட ஒரு ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ பொதுவாக இது ஹோமத்திற்கு, அதே மாதிரி எங்கள் பூஜை அறையில் வைப்பதற்கு, அல்லது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இது கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரியான மூலிகைகள் பாய்ப்பாங்க. சஞ்சீவினி மூலிகை நிறைய நிறைய அற்புதங்களை செய்யக்கூடியது. இது ரொம்ப அருமையான ஒரு முக்கியமான ஒரு வேருன்னு கூட சொல்லலாம். ஸோ இது நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப லெஸ் பீசஸ் தான் நமக்கு வந்ததே. ஸோ யாருக்கு வேணுமோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி புல்லும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது நீங்கள் நம்மளுக்கு தெரியும், பொதுவாக இதில் நீரில் படும்போது இது அப்படியே அசைவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணம், அதாவது கரன்சி நோட்டில் நீங்கள் இதை வச்சு இதை பர்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பண வரவுக்காக நீங்கள் இதை ஒரு துணியிலையும் வைத்து அந்த நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அல்லது இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு அரோமா ஆயில்லையும் இந்த சஞ்சீவி புல் இருக்குது நம்மக்கிட்ட, நீங்கள் அந்த மாதிரியுமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மூலிகைகளில் நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருட்கள். ஏன்னா பொதுவாகவே எல்லோருக்குமே இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் புரியாது. ஏன்னா சித்தர்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வழிபாட்டு முறையில் இருப்பவர்களுக்கு மூலிகைகளின் அருமை தெரியும். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பொருட்களுங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது வில்வக்காயில் செய்த இந்த வில்வ குடுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ முழுக்க முழுக்க வில்வக்காயில் செய்தது. பொதுவாக இதில் திருநீர் போட்டு வைக்கலாம். அல்லது நீங்கள் இது வீட்டில் முக்கியமான சுவாமி பொருட்கள் போட்டு வைப்பதற்கும் கூட பயன்படுத்துகிறாங்க. வில்வக்காய் என்று சொன்னாலே அந்த வில்வக்காய் வீட்டில் இருக்கிறது சிவனுடைய அருளை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். ஸோ இதில் ஒரு சிவலிங்கம் வைத்து ஒரு திருநீர் அதில் போட்டு வைத்து நீங்கள் அன்னாடம் அந்த திருநீர் போட்டு நம்ம நெற்றியில் தரிக்கும் போது நிறைய விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே மறக்காமல் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.